வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேச போகிறோம். ஜெனரேட்டிவ் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்ல போகிறோம். இப்போ இது வந்து வேலையெல்லாம் எடுக்குது அப்படிங்கிற நிறைய ஒரு மித்து இருக்குது. நாங்கள் ஒரு டெக்னாலஜி ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுனால, நான் ஒரு லீடராக இருக்கிறதுனால நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது தான். ஒரு லேமன் டைமில் சொல்லணுன்னா, நம்ம ரஜினியோட ஒரு மூவி பார்த்துருப்போம்ல, ரோபோ மூவி. அதில் எப்படி அந்த ரோபோட்க்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு ஃபோட்டோவிலேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கோட் எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்குற ஒரு திருக்குறளை 1330 குறளையும் ஒரு இடத்துல எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னொரு கோட் எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஒரு வேலைக்கு இந்த ஏஜென்ட், ஒரு வேலைக்கு அந்த ஏஜென்ட். அது வந்து தானாக சிந்திச்சு பண்ணாது, அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 500 திருக்குறள் கொடுக்குது, 600 திருக்குறள் அது கொடுக்கலன்னா அது ட்ரெயின் பண்ணலை. அடுத்த ஒரு 2 மாதத்தில் நாங்கள் அந்த டேட்டாவை வாங்கி 600வது திருக்குறள் ஒருத்தர் கேட்குறாரு அப்படிங்கிறது இன்புட்டாக போய் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வரும். இது வந்து ஒரு பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஹியூமன் பிரெயினால தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட ரிப்பீட்டடான மேனுவல் வேலையை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். நான் எப்படி இதில் சர்வைவ் ஆகுறது அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தீங்கனாலுமே எப்படி இதை நான் வந்து யூஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மேனுவல் ஆக்டிவிட்டி இன்றைக்கி ரிப்பீட்டடாக டெய்லி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அதை பற்றின ரிசர்ச் ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டட் ஃபீல்டில் நான் அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டெக் லீடர், 20 வருஷமாக நான் வந்து ஐடியில் இருக்கிறேன். நவம்பர் 2024 இந்த மாதிரி ஜெனேஏ வந்தப்போ நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 20% வந்து அது எங்களுக்கு கோடு கொடுத்தது, 80% வரை நாங்கள் பண்ணோம். ஆனால் நிறைய அதில் தப்பு இருந்தது. நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதை கரெக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். சைலண்ட்டாக அந்த மாடல்லாம் எங்களோட ஃபீட்பேக்கை வாங்கிக்கிட்டு, அதே மாடல் இன்றைக்கி நம்ம இப்போ என்ன February 2026 80% அது அவுட்புட் கொடுத்துருக்கு. 20% தான் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். இப்போ நீங்கள் உங்களோட இன்டெலிஜென்ட்டை எப்படி அந்த 20%லேருந்து 80%க்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் பார்க்குறேன் இல்லையா, என்னால் ரிவ்யூ பண்ண முடியுது, நான் இன்புட் கொடுக்க முடியுது, அதை இம்ப்ரவைஸ் பண்ண முடியுது. இந்த இடத்துல உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் தானே தவிர இது வந்து கண்டிப்பாக நம்மளோட முன்னேற்றத்தை எந்த விதத்துலையும் பாதிக்காது. நான் 1 or 2 டேஸில் இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போடுறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். தவறாமல் பாருங்கள். நம்ம எந்த ஒரு டெக்னாலஜி முன்னேற்றத்தையும் தடை பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதை நோக்கி நம்மளோட அறிவையும் நம்ம வளர்த்துக்கிட்டு போகிறோங்கன்றதுல தான் வின்னிங் இருக்குது. வணக்கம் நண்பர்களே.